ஏரியல்ஸ் டால்ஃபின் அட்வென்ச்சர். ஓகேவா? இது பற்றியா பால் ரூமில் எல்லோரும் டான்ஸ் ஆடுறா. இது வந்து பிரின்ஸும் பிரின்சஸும். "Oh, Eric, this is wonderful," Ariel said excitedly as she twirled around the ballroom with her prince. I can dance with you and see the ocean." "Do you miss your sea friends?" he asked. "Sometimes," Ariel replied, a bit sadly, "but I love being with you." ஏரியல் என்ன சொல்கிறா? இந்த பால் ரூமில் உன் கூட டான்ஸ் ஆடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் டான்ஸ் ஆடும் போதே ஓஷன் கடலை பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறா. உடனே "Do you miss your sea friends?" he asked. பிரின்ஸ் என்ன கேட்குறாரு? உன்னோட கடல் நண்பர்களை நீ மிஸ் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாரு. உடனே ஏரியல் சோகமாக என்ன சொல்கிறா? ஆமாம், அப்படி சில நேரம் நான் அவங்கள மிஸ் பண்ணுவேன். பட் ஐ லவ் பீயிங் வித் யூ. ஆனால் உன் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி சொல்கிறா. Bright and early the next morning, Prince Eric found Ariel walking along the beach. அப்போது மறுநாள் கார்த்தால பிரின்ஸ் எரிக் என்ன பார்க்குறாரு? ஏரியல் வந்து அவர் நாய்க்குட்டின்னு வாக்கிங் வர்றார். வரும்போது ஏரியல் வந்து பீச் பக்கமாக நடந்து போகிறா, பீச் ஓரமாக. அப்போது he knew that she was hoping to see Flounder and Sebastian as well as her other friends. அப்போது அவள் என்ன நினைக்கிறாளாம்? அவளுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காளாம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காளாம். அதில் முக்கியமான 2 ஃப்ரெண்ட்ஸ் யார்? ஃப்ளவுண்டர், செபாஸ்டின். அவங்கள பார்க்க மாட்டோமான்னு சொல்லி இந்த கடல் பக்கம் ஏரியல் நடந்து வராலாம். சேட்லி they were nowhere in sight. ஆனால் அவங்கள காணவே இல்லையாம். தேடி தேடி பார்க்குறாளாம், வெயிட் பண்ணி பார்க்குறாளாம். Eric caught up with the princess and hugged her as he watched the white-capped waves crashing hard against the shoreline. அப்போது என்ன பண்ணுறானா பிரின்ஸ் எரிக் வந்து அவளை ஹக் பண்ணிட்டு என்ன பண்ணுறாளாம்? அந்த வேவ்ஸ் அலை வந்து அந்த கரையை வந்து டொம்முன்னு வந்து இடிச்சிட்டு திருப்பி போகும்ல, அந்த மாதிரி அலை வரதை பார்க்குறாளாம் 2 பேரும். "It is rough out there today." இன்னைக்கு அலை ரொம்ப ஜாஸ்தியாக வேகமாக வருதே அப்படிங்கிறாளாம். "If I were a fish," நான் மட்டும் மீனாக இருந்தேன்னா, "I think I might be too scared to come close to the shore." நான் மீனாக இருக்கும்போது எனக்கு கரைக்கிட்ட வரத்துக்கே பயமாக இருக்கும், ஏன்னா இன்னைக்கு ரஃப்பாக இருக்குது. எரிக் said gently அப்படின்னு எரிக் சொல்கிறான், பிரின்ஸ் சொல்கிறான். "Don't worry, Ariel." சாரி அப்படின்னு ஏரியல் சொல்கிறான். எரிக் என்ன சொல்கிறான்? பிரின்ஸ் என்ன சொல்கிறாரு? "Don't worry, Ariel. We'll figure out a way to bring together land and sea. You deserve the best of both worlds." அப்போது என்ன சொல்கிறாரு? நம்ம வந்து லேண்டு கரையையும் சீயையும் ஒன்றா கொண்டு வரத்துக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். உனக்கு வந்து 2மே வேணும்ல, ஏரியலுக்கு வந்து சீயும் வேணுமா லேண்டும் வேணுமா. அதனால் எரிக் என்ன சொல்கிறாரு? நம்ம வந்து ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிப்போம், லேண்டையும் சீயும் ஒன்றா கொண்டு வரத்துக்கு நம்ம ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்கிறாரு எரிக். Later that day, Eric and Ariel went for a walk. அன்றைக்கி சாயந்தரம் திருப்பி அவங்க வாக் போகிறாங்க. "I was thinking about what you said earlier," Ariel said. நீங்கள் முதல்ல சொன்னீங்கல்ல காத்தால நடந்து போகும்போது லேண்டையும் சீயும் ஒன்றா கொண்டு வரலான்னு, அதை பற்றி நான் யோசிச்சுருந்தேன். "I want to show you something." நான் உங்களுக்கு ஒன்று காமிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறா ஏரியல்? She led him straight to a quite beautiful little lagoon. ஒரு இடத்துக்கு அழிச்சின்னு போகிறா. எந்த இடத்துக்கு? அந்த இடம் ரொம்ப அமைதியாக, குவைட்னா அமைதியாக, பியூட்டிஃபுல்னா ரொம்ப அழகான, லகூன், லிட்டில் லகூன் வந்து பேக் வாட்டர்ஸ் இருக்கிற ஒரு இடத்துக்கு அழிச்சின்னு போகிறா. அப்போது எரிக் கிரிண்ட். எரிக்கு அது பார்த்தோன்னே சிரிப்பு வந்துடுது. "I almost kissed you for the first time here." அப்படின்னு சொல்கிறான். நான் இங்கே தானே உனக்கு ஃபஸ்ட்டு முத்தா கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாராம் எரிக். "Eric, do you think my friends would feel safer visiting me here?" என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கடல்லேருந்து வரும்போது இந்த பேக் வாட்டர்ஸில் என்னை பார்த்தான்னா அவங்க சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்களா? அவங்களுக்கு பயமாக இருக்கும்ல என்னை வந்து பார்க்கணும், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னை வந்து பார்க்கணுன்னா அவங்களுக்கு யாராவது மனுஷங்கள்லாம் அவங்கள கொன்னுடுவாங்கன்னு பயமாக இருக்கும்ல, அவங்க வந்து இந்த இடத்துல என்னை சேஃபாக மீட் பண்ண முடியுமா அப்படின்னு யார் கேட்குறா? ஏரியல் எரிக் கிட்ட கேட்குறா. Eric rubbed his chin.
மேபி அவர் என்ன சொல்கிறாரு, நல்ல இடம் தான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. உடனே a few weeks later Eric found Ariel walking along the beach again. திருப்பியும் எரிக் என்ன பண்ணுறா, ஏரியல் இந்த மாதிரி பீச் பக்கமாக நடந்து போகிறத பார்க்குறா. come with me, he said, I have a surprise for you. என் கூட வா ஏரியல், நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன்னு கூட்டின்னு போகிறார். he took her right to the lagoon. அந்த லகூனுக்கு பேக் வாட்டர்ஸ் கழிச்சுன்னு போய் it now had a big wall to keep out dangerous sea creatures like shark, but it also had a gate so that Ariel's friends could enter the lagoon. அப்போது ஒரு அந்த பேக் வாட்டர்ஸை சுற்றி என்ன கட்டிட்டாரு பிரின்ஸு எரிக், என்ன கட்டினார், ஒரு வால், பெரிய வால்னா என்ன, செவரு எழுப்பி அதில் ஒரு குட்டி கேட் வச்சுருக்காரு. அந்த வால் எதுக்கு எழுப்பினார், ஷார்க்கு, டேஞ்சரஸ் சீ கிரியேச்சர்ஸ் இருக்குல்ல, ஷார்க்கு, வேல், அதெல்லாம் உள்ளே வர முடியாது. ஆனால் குட்டி குட்டி கிரியேச்சர்ஸ், இவளோட ஃப்ரெண்டு ஏரியலோட ஃப்ரெண்ட்ஸு, அவங்கெல்லாம் இந்த கேட் வழியாக உள்ளே வரலாம். இன்ஃபேக்ட் ஃப்ளவுண்டர், ஸ்கட்டில் அண்ட் செபாஸ்டியன் were there to greet her. இதில் யார் ஃப்ளவுண்டர் தெரியலையே, அப்படியா தெரியல, கதை என்னன்னு பார்ப்போம். அப்போது ஃப்ளவுண்டர், ஸ்கட்டில், செபாஸ்டியன், இது 3 தான் அவளோட ஃப்ரெண்டு. அவங்க 3 பேர் வந்து ஹாய் சொல்கிறாங்க. ஓ எரிக், ஏரியல் gasped, I love it, நல்ல ஐடியா பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி செவர் எழுப்பி குச்சி கேட் போட்டது சூப்பர் ஐடியா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் மீட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்ன உடனே ஏரியல் was so excited that she waded into the water. Then she stopped, seeing something else in the lagoon. Look, she exclaimed as they watched a baby dolphin leaped out of the water. He's just a baby, I wonder where his mother is. என்ன ஆச்சு, அப்போது அவள் அப்படியே தண்ணியில் குதிக்கலான்னு போகிறா பாரு, இங்கே பாரு, தண்ணியில் இறங்கிட்டா ஏரியல், இறங்கி அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணலான்னு போனால் ஒரு செகண்ட் ஸ்டாப் பண்ணிட்டா. பார்த்தா ஒரு பேபி டால்ஃபின் வந்துட்டான், அது உள்ளே வந்துருச்சான் எப்படியோ. அப்போது he is just a baby, அது ஒரு குழந்தை, I wonder where his mother is, அதோட அம்மா எங்கன்னு தெரியலையே. Flounder swam across the lagoon but the baby dolphin raced away. அப்போது ஃப்ளவுண்டர் என்ன பண்ணுறான், இருடா கண்ணு ஒரு நிமிஷம், ஃப்ளவுண்டர் வந்து தண்ணியில் போகும்போது இந்த டால்ஃபின் என்ன பண்ணுச்சு, பயந்து ஓடி போச்சு. poor little guy, Flounder said, he seems scared of me, அது என்னை பார்த்து பயப்படுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஃப்ளவுண்டர் சொல்கிறான். உடனே we should find his mother right away, Ariel said as she gently coaxed the baby to swim over to her. அப்போது என்ன சொல்கிறா, நம்ம போய் அதோட அம்மாவை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டால்ஃபினை கூப்பிடுறா, வா என்கிட்ட அப்படின்னு. அதுதான் பேபி டால்ஃபின், அது வந்து இந்த ஒரு பேர்ட் மாதிரி ஒன்று வந்ததில்ல, இது ஃப்ளவுண்டர். இதை பார்த்து அந்த பேபி டால்ஃபின் என்ன பண்ணுறது, பயந்து ஓடுறது. உடனே என்ன சொல்கிறா ஏரியல், நீ பயப்படாதே என்கிட்ட வான்னு அந்த பேபி டால்ஃபினை கூப்பிடுறா. ஐ பெட் ஷீ இஸ் ஆன் தி அதர் சைட் ஆஃப் த வால். இந்த வால் ஒன்று எழுப்பியிருக்கால செவரு, அதுக்கு அந்த பக்கமாக அவள் அம்மா இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஏரியல் சொல்கிறா. வீல் ஃபைண்ட் ஹர், நம்ம அவளை தேடி கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்கிறா. உடனே பட் செபாஸ்டியன் அண்ட் ஃப்ளவுண்டர் couldn't find the dolphin's mother. செபாஸ்டியனும் ஃப்ளவுண்டரும் தேடி பார்க்குறாங்க, ஆனால் கிடைக்கல, டால்ஃபினோட மதர் கிடைக்கல. Oh Ariel, this is terrible, Sebastian said a few days later. இது என்ன ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி கிடைக்கவே இல்லையாவாம்மா, we have looked everywhere under the sea, அந்த கடலில் எல்லா இடத்துலையும் நாங்கள் தேடி பார்த்துட்டோம், பட் cannot find the baby's mother, அவளோட அந்த டால்ஃபினோட அம்மாவை கிடைக்கவே இல்லை. King Triton will be so angry. Ariel was watching the little dolphin swim slowly around the lagoon. Heartbroken, she knew that the confused baby was looking for his mother. அப்போது அவளுக்கு தெரியறது இந்த பேபி டால்ஃபின் வந்து ரொம்ப சோகமாக இருக்கு, அவள் அம்மாவை காணோம் அப்படின்னு தேடின்னு இருக்கு அப்படின்னொன்னே ஏரியலுக்கும் ரொம்ப சேடாகிடுது. அப்போ என்னாச்சு, லேட்டர் தட் நைட் ஏரியல் awoke to the sound of a loud clap of a thunder. ஒரு இடி இடிச்சு தான் பாரு ஏரியல் ஏந்துட்டாலாம். தண்டர்னா என்ன, இடி இடிக்கிறது. From the safe tip of the palace, she saw terrible high waves crashing to the shore. அப்போது ஒரு அலை, பெரிய அலை, உயரமான அலை என்ன பண்ணிட்டு அந்த ஷோரில் வந்து கிராஷ் ஆகுது, வந்து அடித்து ஓயறது. அப்போது ஏரியல்
Ariel, Eric asked, are you worried about that baby dolphin? அப்போது எரிக் என்ன கேட்குறாரு, ஏரியல் ஏன் இங்கே நின்று நீ பார்த்துன்னு இருக்க, நீ வந்து அந்த பேபி டால்ஃபின் பற்றி கவலைப்படுறியா அப்படின்னு கேட்குறாரு. ஹோ எரிக், ஐ ஆம். He must be terrified, she shuddered in reply. We need to go to him and Eric, I need to ask my father for help. அப்போது என்ன சொல்கிறா, ஏரியலுக்கு புரியுறது அந்த பேபி டால்ஃபின் வந்து இந்த மாதிரி இடிச்சு பெரிய அலை வந்தால் ரொம்ப பயந்துரும், நான் எங்கள் அப்பா கிட்ட ஹெல்ப் கேட்குறேன் அப்படின்னு ஏரியல் சொல்கிறா. உடனே எரிக் felt terrible. He now understood that he made a bad decision by closing in the lagoon. அப்போது அந்த செவரை எழுப்பினதுனால தானே அந்த பேபி டால்ஃபின் தனியாக வந்துடுது, இல்லைன்னா அது அவள் அம்மாவோடையே இருந்திருக்கும். அது அவன் அம்மா விட்டுட்டு தனியாக கொஞ்சம் நேரம் ஸ்விம் பண்ணும்போது என்னாச்சு தெரியாமல் அந்த கேட் வழியாக உள்ளே வந்துடுது. அதனால தான் அதால் திருப்பி அவள் அம்மா அப்பா கூட போக முடியலன்னு சொல்லிட்டு எரிக் ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணானா அந்த வால் கட்டினதுக்கு. He followed Ariel into the stormy night, ready to help in any way he could. இது செபாஸ்டினும் ஃப்ளவுண்டரும், இது டால்ஃபின், இது செபாஸ்டின் நினைக்கிறேன். அப்போது புயல் அடிக்கிறது தான் என்ன பண்ணுறா, எரிக்கும் ஏரியலும் வந்து அந்த பேபி டால்ஃபின் எப்படி இருக்குன்னு வந்து பார்க்க வரா. அப்போ when they arrived at the lagoon, Flounder was trying to calm the frightened baby dolphin. Flounder என்ன பண்ணுறான், பேபி டால்ஃபின்னா பயப்படாத, நான் இருக்கேன், நீ அழாத, தைரியமாக இரு அப்படின்னு காம் பண்ணுறான், சமாதானப்படுத்துகிறான். ஒன்றும் பண்ணாத, பயப்படாத, நான் இருக்கேன் அப்படின்னு சமாதானப்படுத்துகிறான். Go to the baby dolphin, Eric, Ariel said gently. அப்போது எரிக் கிட்ட ஏரியல் என்ன சொல்கிறா, பேபி டால்ஃபின் கிட்ட போ, he feels safe with you அப்படின்னு சொல்கிறா. Ariel looked into her prince's eyes, letting him know that she trusted him with her sea friends. அப்போது என்ன ஆச்சு, ஏரியல் வந்து பிரின்ஸை பார்த்து என்ன சொல்கிறா, நீ போய் பார்த்து அவங்க வந்து உங்ககிட்ட தைரியமாக இருப்பாங்க, உன் கூட இருந்தால் நம்ம பத்திரமா இருக்கோன்னு அவங்க நினைப்பாங்க, அதனால நீ தைரியமாக போ அப்படின்னு சொன்னோடனே ஏரியல் என்ன பண்ணுறா, எரிக் climbed carefully onto the wall of the lagoon and called to all sea creatures. எல்லாரையும் ஏரியல் எல்லாரையும் கூப்பிடுறா பாரு, அந்த sea creatures எல்லார்கிட்டையும் கூப்பிடுறா. Help me please, she cried out. I am Ariel, princess of the sea. நான் தான் கடலோட princess. I need my father, King Triton. Please help. அப்போ என்ன சொல்கிறா, என்னோட அப்பா ட்ரைட்டன், அவரை நான் தேடின்னு இருக்கேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு எல்லா சீ அனிமல்ஸ்கிட்டையும் சொல்கிறா. ஹெல்ப் மீ ப்ளீஸ் அப்படின்னு கத்துறா. பிலோ த சர்ஃபேஸ் சீ கிரியேச்சர்ஸ் ரேஸ் டு ஃபைண்ட் கிங் ட்ரைட்டன். அப்போது எல்லா சீ கிரியேச்சர்ஸும் கிங் ட்ரைட்டனை தேடி கடலுக்குள்ளே போகிறது. இங்கே பாரு, எல்லாம் அவள் கூப்பிட்டோன்னே வந்துட்டு பாரு, பிரின்சஸ் ஆஃப் த சீயில் கடலோட பிரின்சஸ் அவள் இளவரசி. அப்போது அவள் கூப்பிட்டோன்னே எல்லா சீ கிரியேச்சர்ஸும் வந்துட்டு பாரு, எல்லாம் வந்து கிங் ட்ரைட்டனை தேடி போகுது. அப்போ என்ன ஆச்சு, எரிக் போய் பேபி டால்ஃபினை சமாதானப்படுத்துகிறான், நீ பயப்படாதன்னு. எரிக் ட்ரை டு கீப் த பேபி டால்ஃபின் சேஃப் ஃப்ரம் த கிராஷிங் வேவ்ஸ். அந்த அலை வேகமாக அடிக்குது, அதுலேருந்து டால்ஃபினை காப்பாற்றுறான். ஹோல்டிங் ஹிம், எரிக் லெட் ஹிம் டு த காமர் வாட்டர்ஸ் நியர் சம் ராக்ஸ். அந்த பாறாங்கல் கிட்ட, ராக் கிட்ட அலை கொஞ்சம் மெதுவாக வருது, அதுக்கிட்ட அந்த பேபி டால்ஃபினை கூட்டின்னு போயிட்டான். சடன்லி தேர் வாஸ் அ ஃப்ளாஷ் ஆஃப் லைட். என்ன ஆச்சு, சீன்னு ஒரு லைட் வந்தது. அந்த ஸ்டார்ம் காம்டு, புயல் நின்று போச்சு. அப்போது கிங் ட்ரைட்டன் had arrived at the lagoon. யார் வந்துட்டா, கிங், இது பாரு கையில் எப்படி வச்சுன்னு இருக்கார் பாரு, சூலா இது மாதிரி ஏதோ வச்சுன்னு இருக்காரு. கிங் ட்ரைட்டன் வந்துட்டார். வந்தா இது பாரு, இதுதான் கிங் ட்ரைட்டன், இந்த ஏரியலோட அப்பா. கிங் ட்ரைட்டன் வந்தோடனே வாட் ஹாஸ் ஹேப்பன்ட் ஹியர், கிங் ட்ரைட்டன் ரோடு, என்ன ஆச்சு இங்கே அப்படின்னு கேட்குறாரு கிங் ட்ரைட்டன். அப்போ என்ன ஆச்சு, எரிக் லுக் டவுன் ஹம்ப்லி, ரொம்ப ஹம்பிளாக கீழே பார்த்து, இட்ஸ் என்டையர்லி மை. உடனே எரிக் என்ன சொல்கிறாரு, இது என்னோட தப்பு தான், நான் தான் இந்த I built this wall to make a nice place for Ariel to visit her friends. Ariel அவளோட ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணுன்னு நினச்சா, அதனால் நான் இந்த வால் கட்டினேன், ஆனால் அது தப்பாக போச்சு, இந்த பேபி டால்ஃபின் வந்து எங்ககிட்ட மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொன்னான். ஐ வாஸ் ராங், நான் தப்பு பண்ணிட்டேன். The king of the seas glared at Eric. Then with a hint of smile he added, well, you are a human after all. உடனே
ஃபஸ்ட்டு கோவமாக எரிக்க பார்த்தாராம் இந்த மாதிரி வால் கட்டினதில். அப்புறம் பரவாயில்ல, நம்ம தப்பு, ஹியூமன் பீயிங்ஸ்னால் நம்ம நிறைய தப்பு பண்ணுவோம், இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாராம். வித் அ வேவ் ஆஃப் his trident, அவரோட கையில் இருந்த ஆயுதத்தால் கிங் ட்ரைட்டன் கால் டு ஆல் டால்ஃபின்ஸ் அண்ட் they quickly found the dolphins mother. அந்த இதை வச்சு எல்லா டால்ஃபின்ஸையும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டோடனே அந்த டால்ஃபின்ஸில் யார் இந்த டால்ஃபினோட அம்மான்னு கேட்டோடனே அதோட அம்மா வந்துடுது, கேட்டுக்கு வெளியில் நிற்கிறது பாரு. இங்கே ஏரியல் கையில் பேபி டால்ஃபின் இருக்குது, அம்மா டால்ஃபின் அந்த கேட்டுக்கு வெளில நிற்கிறது. Oh dear, Ariel exclaimed, the gate won't open, she can't get in. அந்த கேட்டு திறக்காது, அவளால் உள்ளே வர முடியாது. எரிக் looked at King Triton, do you mind அப்படின்னு கேட்குறாரு. எரிக் என்ன கேட்குறாரு கிங் ட்ரைட்டன் கிட்ட, நீங்கள் வந்து அந்த வாலை உடைச்சிட்றீங்களா அப்படின்னு கேட்குறாரு. உடனே கிங் ட்ரைட்டன் என்ன சொல்கிறாரு, நோ ப்ராப்ளம், எல்லாரும் பின்னாடி தள்ளி போங்க அப்படின்னோடனே he raised his trident and blasted down the wall. அந்த ட்ரைடண்ட்டை வச்சு அந்த வாலை என்ன பண்ணிட்டாரு, உடைச்சிட்டாரு. உடைச்ச உடனே என்ன ஆச்சு, there was no royal ball that night at the palace. Instead, Eric and Ariel returned to the lagoon and danced under the sparkling star. ஆமாம், ஏரியலும் எரிக்கும் அந்த கீழே லகூன் பக்கத்தில் வானத்துக்கு ஸ்டார்ஸ்க்கு கீழே ஜாலியாக டான்ஸ் ஆடினாங்க அன்றைக்கி. ஐ லவ் திஸ் பிளேஸ், ஏரியல் செட் ஹர் ஹஸ்பண்ட், தேங்க்யூ, எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு, தேங்க்யூ அப்படி சொல்கிறா. ஜஸ்ட் தென் த பேபி டால்ஃபின் அண்ட் his mother entered the lagoon, surfaced and playfully splashed the prince and princess. என்ன பண்ணுறா, பிரின்ஸையும் பிரின்சஸ் மேலேயும் ஜாலியாக தண்ணி அடிக்குது அந்த ரெண்டு டால்ஃபினும். ஐ திங்க் தட் மீன்ஸ் வி ஆர் forgiven. அப்போது அவங்க நம்மளை மன்னிச்சிட்டாங்க, நம்ம தப்பு செஞ்சோம் இல்லையா, அந்த வால் எழுப்பி அவள் அம்மாவும் பாப்பாவும் தனியாக பிரிஞ்சிடுது, அதனால் அவங்க நம்மளை சாரி கேட்டு அவங்கள சேர்த்து வச்சிட்டோம்ல, இப்போ அவங்க நம்மளை மன்னிச்சிட்டாங்கன்னு சொன்னோன்னே எல்லோரும் ஹாப்பியாக இருந்தாங்க. அவ்வளோதான் இந்த கதை.